இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக வீட்டுல இருந்து புறப்பட்டு போவாங்க. ஆனா இவங்க அந்த போற நல்ல காரியத்துல இவங்க கலந்துகிட்ட அந்த சில நிமிஷத்திலே ஒரு சில தவறான விஷயங்கள் நடக்கும். அதற்கு இவர்களாலதான் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. முக்கியமா இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்றோம்னா, கிளம்பும் போது தாமதமாகும் ஒரு சில தவறுகளையும் செஞ்சுட்டு, அதை எப்படி சொல்றோம்னா, கிளம்பும் போது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வருவோம்ல, அது மாதிரி இவங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர்கள் கிளம்பும் போது செஞ்ச தவறுகளை தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சு உன்னாலதான் இப்படி ஆச்சு, நீதான் உன்னாலதான் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையுமே பழியை தூக்கி இவர்கள் மேல போட்டுருவாங்க. இவர்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா தப்பு செஞ்ச நபராக வெளியே வந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க. இவர்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் நல்லது நினைச்சாலும் இங்க இருக்கக்கூடிய யாருமே இவர்கள் செய்யக்கூடிய நல்லதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராதுன்னு தாங்க சொல்லணும். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த கன்னிராசிக்காரர்களை பத்தி தப்பாதான் சொல்லுவாங்க. முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் செய்யாத விஷயத்துக்கு கூட இவர் நீங்கள் தான் செஞ்ச, நீ தான் செஞ்ச அப்படின்ற மாதிரி பழிய தூக்கி மொத்தமா இவர்கள் மேல போட்டுருவாங்க. கடைசியில இவர்கள் இந்த பழிய சுமந்துகிட்டு தெரியக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்களே தவிர, அது நான் செய்யல, என்ன நான் செய்யல அப்படின்னு இவர்கள் சொன்னாலும் அதை காது கொடுத்து யாருமே கேட்க மாட்டாங்க. இன்றைய நாள் வரைக்குமே கன்னிராசனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இவங்க எங்க போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ வந்து இல்ல அதான் இங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்துவாங்க. அது வேற யாரா செஞ்சா கூட பரவாயில்லைங்க. ஆனா இவருடைய குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவுகள், முக்கியமா சொந்த பந்தம்னு சொல்லக்கூடிய உறவுகள் தாங்க இவங்களை அதிகமா காயப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கன்னிராசிக்காரர்கள பல நேரங்கள்ல இவங்க நல்ல விஷயத்த எடுத்துக்கலாம் வந்தாங்க அப்படின்னா கெட்டதுதான் நடக்கு. அப்ப இவங்களுக்கு நம்ம கூப்பிடவே வேண்டாமே, ஏன் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி பல நாட்கள் இவங்களை ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒருத்தங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு அப்படின்ற போது அவங்க அந்த இடத்துக்கு வந்து தப்பே நடந்தாலும் அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்கள சொன்னா எங்க தனக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு தேவைப்படும் போது பணமோ மற்ற விஷயங்களோ உதவி செய்யாம போயிடுவாங்கன்ற பயத்துல பல நபர்கள் இவர்கள் செஞ்ச தவறுகளை எப்படி சொல்றதுன்னா, மற்றவங்க செஞ்ச தவற கூட பல கோடிகள் வச்சிருக்காங்கப்பா, அவங்க கிட்ட தேவையில்லாத பேச வேணாம் அப்படின்னு அமைதியா போவாங்க. ஆனா இவர்கள் கிட்ட பணம் இல்லைன்ற அந்த ஒரு காரணம் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுத்துருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே, அதாவது இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் என்பது நீங்கவே இல்லை. முக்கியமா பணம் இல்லைன்றதுக்காக இவங்க பல நாட்கள் ஒதுக்கி இருக்காங்க குடும்பத்தார்களே. ஆனா இந்த வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில ஒதுங்கி பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க கன்னிராசிக்காரர்கள். இப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையான இவங்க மனசு ஒவ்வொரு நாளும் கேட்கதான் செய்யுது. ஏன் சாமி, நான் பல நபர்கள்ட்ட ஏமாந்துட்டேன், நான் ஏமாத்தப்பட்டேன், அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, என்னை ஏமாத்தினவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், ஆனா கண்டிப்பா என்னை ஏமாத்துறதுக்கான அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்பது கிடைக்கணும் சாமி. நான் அவனை நல்லவனு நம்பினேன், அவன் என்னை ஏமாத்துறது கூட பெருசு இல்லை, ஆனா என்னுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி பண்ணுவான்னு எடுத்து பார்க்கல. இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்படுவதற்கான காரணங்களே இவங்க கடைசியில ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்பம்போது இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட உதவின்னு கேட்கும்போது அவங்க இந்தா பண்றேன் அந்தா பண்றேன்னு கடைசி நிமிடத்துல வந்துதான் அந்த கழுத்தை அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போலதாங்க நடந்திருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில. இப்படி நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிக்குது. ஆனா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இப்ப வரைக்கும் துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில சுமந்துகிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் நீங்க போகுது. எதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சோ, எதெல்லாம் கண்ணீர் விடும் அளவிற்கு பிரச்சனையாக மாறிச்சோ, அது அனைத்துமே இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய தலையெழுத்தவே மாற்றி அமைக்க போகுது. இதற்கு முன்பு இருந்த பல விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசிக்கார நேயர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம்னு கூட வச்சிருக்கலாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருந்த இந்த கன்னிராசிக்கு பணப்பிரச்சனை தான். அந்த பணப்பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலேயே முழுவதுமாக நீங்க போகுது. இதற்கு முன்பு எல்லாம் இவர்களுடைய பண கஷ்டத்தை வச்சு பல நபர்கள் இவங்க கிட்ட விளையாடி இருக்காங்க, ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும். இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நல்லது நடக்க ஆரம்பிக்கும்.
இவர்கள் பண கஷ்டத்துல இருக்கும்போது சில நபர்கள் இவர்களை ரொம்பவே எப்படி சொல்லலாம், அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நல்லது செய்வாங்க நம்பின சில நபர்களே இவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரிங்க, அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு உதவியாக ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு எல்லாம் பணம் இல்லை அப்படின்றதுக்காகவும் சில முக்கியமான காரணங்களுக்காகவும் இவர்களை தன்னந்தனியா விட்டு போயிருக்காங்க. யாருமே இவர்களுக்கு உதவி செய்ய முன் வரவே இல்லை. இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளிவருவார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குடும்பத்துல இவர்களை நம்பாம இருப்பது, குடும்பத்தார்கள் இவர்களை ஒதுக்குவது, குடும்பத்தார்கள் இன்றைய நாள் வரைக்குமே இவங்க கூட சரியா பேசுவது பழகுவதுன்னு இல்லாம இருப்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தன்னுடைய வாழ்க்கையில தீருமான்னு எதிர்பார்த்தாங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு கூட இவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் இனி வெற்றிகள் என்பது இருக்கும். இவங்க வேலைக்கு போற இடத்துல சில நபர்கள் இவர்களை வேணுக்கனேன்னு சில விஷயங்களை கூறுவதும் வம்பெழுப்பதும், இவர்கள் அதை வாயத்தை விட்ட உடனே இவர்கள் மேல தப்பு இருப்பது மாதிரின்னு எல்லோரும் சேர்ந்து இவர்களை பழி வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் வெளிவர ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளை தன்னை மதிக்க மாட்டாங்களே, தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களேன்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, தனியா உட்காந்து தேம்பிலாம் அழுதுருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும். இதற்கு முன்பெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கல. ஆனா இனி எப்படி நடக்குதுன்றத நீங்களே பார்ப்பீங்க. அதையடுத்து கன்னிராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இன்னொன்னும் இருக்கத்தாங்க செய்யுது, இந்த காதல், அன்பு. அன்புதான் காதல், எல்லாமே அன்பு தானே அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோருமேலுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவர்கள் யார் மேல ரொம்ப பாசத்தையும் அன்பையும் வச்சாங்களோ இவர்களுடைய தேவைகள் இருக்கும் வரைக்கும் இவர்களை கூட நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க, அன்பா இருக்காங்க. ஆனா தேவை முடியிற அந்த நேரத்துல எந்த அளவுக்கு இவர்களை கீழே தள்ளி விட முடியுமோ, எந்த அளவுக்கு ஒருத்தங்களை தப்பா பேச முடியுமோ அப்படிலாம் பேசி இவருடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் மிச்சம் கொடுத்துட்டு போறாங்க. இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு. நாளுக்கு நாள் இது அதிகரிக்க வண்ணம் தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடா இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட பெரும் துன்பங்களை எல்லாம் வாழ்க்கையில அதிகமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுன்றது இப்ப வரைக்கும் கிடைக்கலன்றதாங்க எதிர்மான விஷயம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த சில நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள் நடக்க இருக்கு. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா, நீங்க எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குமான்னு நினைப்பீங்க. ஆனா கடைசியில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காமலே போயிடும். அது போன்ற விஷயங்கள்லையும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைக்கும். நீங்க இனி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்புகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை மதிப்பதோடு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொருத்தருமே காது கொடுத்து கேட்பாங்க. இதற்கு முன்பெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது, நீ சொல்றதெல்லாம் இங்கே எடுபடாது, நான் சொல்றதை கேளு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கூறி இவருடைய வாயவே அடைச்சிடுவாங்க. அவங்க என்னதான் இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்ல வந்தாலும் யாருமே இதை கேட்க மாட்டாங்க. என்னடா இது, இவங்க நம்ம சொல்றக்கூடியதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்களேன்ற கோபம் வந்தாலும் வேற வழி இல்லாம ஏற்றுப்பாங்க. இப்ப வரைக்கும் இந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையோ அது எல்லாமே மாறப்போகுதுங்க. கவலைப்படாம தைரியமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசிக்கான பரிகாரமாக இது இருக்க போகுதுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை விருப்பப்படுறவங்க செய்யலாம், இல்லாதவங்க விட்டுருங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில செஞ்சு முடிப்பது மூலியமா மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் பார்க்க முடியும். அப்படி என்ன பரிகாரம்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப எளிமையா செய்யக்கூடியதுதான் இந்த ஒரு பரிகாரம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையுமே தகிர்த்துட்டு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இதை நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைக்கக்கூடியதாக இது அமையும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு விஷயத்த மட்டும் எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க போதும். அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் நீங்க எட்டு வந்து கட்ட வேண்டியது
உங்களுடைய குலதெய்வ கோயில இருக்கக்கூடிய காலடி மண்ணை, உங்களுடைய குலதெய்வ கோயில இருக்கக்கூடிய காலடி மண்ணை இட்டு வந்து மறக்காம உங்களுடைய வீட்டுல கெட்டி வைங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ கோயில இருந்து இந்த ஒரு காலடி மண்ணை இட்டு வந்து வீட்டுல கெட்டி வைப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைச்சிருக்காது. நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீ வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும்.